பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடமாட்டார். குற்றம்ங்கிறது என்ன? முதல்ல சொன்னேன், தேவனுடைய காரியத்தை அவசியமில்லாமல் தொடக்கூடாது. அப்படி தொடும்போது தண்டனை வருகிறது. அதே போல பாருங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் இந்த வேதத்தில் நமக்கு எழுதி வச்சிருக்கார். இப்போ ஒரு மனுஷனை பார்ப்போம். உங்க வேதத்தை தயவு செய்து எல்லாரும் தேடி எடுத்து யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் உண்மைப்படி தண்டல் தேடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. உண்மைப்படி தண்டல் தேடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது பயந்திடுவார். கண்கள் அவன் மீது பயந்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம். தீப மொழி தலை கண்டடைவோம். தீப தேவன் பின் செல்லுவோம். தீப மொழி தலை கண்டடைவோம். மனதில் காரினுள் நீங்கிடவே. மனதில் காரினுள் நீங்கிடவே. மனதில் காரினுள் நீங்கிடவே. பாசவதானம் தந்தோ. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. யாத்திரையாகவும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள்.
அதிலே நீயானாலும் உன் உன் குமாரனானாலும் பிள்ளையானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் மகளானாலும் உன் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம். இன்னைக்கு அநேக நேரம் ஓய்வு நாளை நாம கடைப்பிடிக்கிறது இல்லை. அதுக்கு நியாய தீர்ப்பு வந்துடும். ஒரு நபர் பேர் சொல்லக்கூடாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கடை வச்சிருந்தார். நல்ல கடை, நல்ல வியாபாரம் ஓடுச்சு. அவர் கடை வைக்கும் போது ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் எடுத்தார்? ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு வருமானம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், கடை திறக்கவே மாட்டேன்னார். நல்ல வியாபாரம். 6 நாள் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது, அவ்வளவு மக்கள் வருவாங்க. பேரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பேர், எல்ஷடாய். நான் அங்கே போகும்போது சாப்பிட்ருக்கேன். நாசரேத்தில் ஊழியத்துக்கு போகும்போது சாப்பிட்ருக்கேன். அங்கே இருக்கிற கடையிலேயே அதுதான் நல்ல ஒரு அருமையாக இருக்கும். அவ்வளோ நல்ல சமையல் இருக்கும், சாப்பாடு இருக்கும், மத்தியானம் சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் எப்போவும் சொல்லுவார், நான் ஓய்வு நாளில் மட்டும் கடை எல்லா வருமானம் இருந்தாலும் வைக்க மாட்டேன்னார். நல்ல தீர்மானம். ஆனால் அப்படி இருந்தவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. எப்பவுமே பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின் தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை தருவார். ஆனால் சோதனை வரும்போது நாம் அதில் உத்தமன்னு நிற்க முடியுதா? எப்படி சோதனை வரலாம்? அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வரும். இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், வேறு எதுவும் செய்ய மாட்டேன் பார். ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டார், பிரதர் உங்கள் சாப்பாடு தான் அருமையாக இருக்குது, உங்கள் சாப்பாடு தான் கல்யாண வீட்டில் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு நாங்கள் அன்னைக்கே பேசி முடிச்சிட்டோம், ஒரு 2000 பேருக்கு சாப்பாடு கண்டிப்பாக ரெடி பண்ணி தரணும், நீங்கள் மாட்டேன்னே சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு பிள்ளை வாழ்க்கை, அதுக்கு நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லலாமான்னார். இவரும் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, கேட்கலை. மனைவி பக்கத்தில் சொன்னாங்க, 2000 சாப்பாடு நான் சும்மாவாக இருக்குது, செய்யுங்க, செய்யும் தொழிலே தெய்வம் தான் அப்படின்னாங்க. உடனே கொஞ்சம் அவருக்கு விட்டு போச்சு, ஆலயத்துக்கு போகாமல் இருந்தார். அன்றைக்கி 2000 நல்ல வருமானம். அதே போல் அடுத்த வாரம், சரி ஒரு வாரம் விட்டு பார்ப்போன்னா அடுத்த வாரம் சோதனையாகவே ஒரு பிள்ளைக்கு பெரிய பிள்ளை ஆகி பூப்புனித நீராட்டு விழா, அதுக்கு ஒன்று 1000 சாப்பாடுனாங்க. இப்படி வர வர கடைசியில் ஓய்வு நாளை விட்டார். கொஞ்ச நாள் கழித்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கடையை திறந்துக்கலான்னார். தவறு. ஏன்னா ஓய்வு நாளுங்கிறது சனிக்கிழமை இரவு 12 மணிலேருந்து அடுத்த நாள் ஞாயிறு 12 வரைக்கும் அதுதான் ஓய்வு நாள் தான். வருஷத்தில் 365 நாளை கொடுத்தவரை 52 நாள் தான் கர்த்தருக்குரியது. ஏன்னா 52 வாரம் தானே வருது. இந்த 52 நாள் போக மிச்சம் எத்தனை நாள்? 313 நாள் யாருக்கு? நம்ம கொடுத்துருக்கார். அப்போ அவர் நாளில் போய் தொடலாமா? குற்றமா இல்லையா? ஏன்னா அநேக நேரம் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளுக்கு கல்யாணம், கண்டிப்பாக போயாகணும். தேவனோட முக்கியம் யார்? ஏன்னா கர்த்தர் கேட்பார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கனவீனப்படுத்துவேன். நாம பாடும்போது பாடுறோம், என்ன பாடுறோம்? ஓய்வு நாள் இது மனமே தேவனை உரைய தியானம் செய்க மனமே. ஓய்வு நாள் மனமே தேவனை உரைய தியானம் செய்க மனமே. 6 நாள் உன்னை கழித்தவன் இளைப்பாண்டியே என கழித்தவன். 6 நாள் உன்னை கழித்தவன் இளைப்பாண்டியே என கழித்தவன். ஒரு பூரண ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை குறித்துக்கொள், இது சமயமே. ஓய்வு நாள் இது மனமே தேவன் உன்னைய தியானம் செய்க மனமே.
பரிசுத்தமாய் ஆசரிக்க முதல்ல நினைக்கணும். ஏன்? அது யார் நாள்? கர்த்தருடைய நாள். ஆமா, நம்ம நாள்ல நம்ம விட்டு வைக்கிறோமா? அவருடைய நாள்ல போய் தொட்டா அவர் விடுவாரா? அதனால தான் சொல்லியிருக்கார். என்ன சொல்லி வச்சிருக்கார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை பாருங்க. 12-13 மிக அழகா எழுதி வச்சிருக்கார். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். சரி. தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சரி. திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. காரணம் என்ன? இத்தனை வேணும்னா நீ என்ன செய்யணும்? அவருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள் அதை விட்டுறோம். சபைங்கிறது என்னன்னு நமக்கு தெரியல. ஏசாயா 66-23 வாசிங்க பார்க்கலாம். 66-23 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பாடுறோம்ல, அதிகாலை நேரமதில் அருளாத நாமத்தை தொழுகின்ற வேளையிலே எழுந்திடுவார் நடுவில் அருளாதர் பாதமதே. அதிகாலை நேரமதில் தொழுகின்ற நேரத்திலே எழுந்திடுவார் நடுவில். ஓய்வு நாள்ல அவருக்கு தொழுறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கார். அதுல போய் நம்ம தொடலாமா? அது குற்றம். நாம நினைக்கிறோம் ஏதோ குற்றம், திருநா தான் குற்றம், அடுத்தவனதை எடுத்தா தான் குற்றம். இல்லைங்க, ஓய்வு நாளை ஆசிரியக்கிறால குற்றம் தான். அதனால இங்க சொல்லியிருக்கார், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத. உனக்கு என்னென்னமோ எனக்கு என்னென்னமோ இஷ்டம் இருக்கு, அதை செய்யக்கூடாது. உன் காலை விலக்கி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாம ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் மகிமையுள்ள நாள் என்றும் மகிமையான நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். முதல்ல சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சந்தோஷம் இல்லை? காரணம் ஓய்வு நாளை நம்ம நினைக்கிறது இல்லை. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா சொல்றாங்க, வாங்க சர்ச்சுக்கு போக நேரம் ஆயிடுச்சு, சர்ச்சு ஆரம்பிச்சிருக்கோம். அவர் கேட்குற, பிரசங்கம் பண்ண போற நீயா பாஸ்டரா? என்ன கேள்வி? ஒய்ஃப்ட கேட்குறாரு, பிரசங்கம் பண்ண போகிறது நீயா பாஸ்டா? பாஸ்டர் தான். அப்போ பேசாமல் வாயை பற்றிட்டு வா. ஒரு இன்ட்ரிக்கு போகணும்னா எப்படி போய் நிற்கிறோம்? உதாரணமாக சிஎம் நம்மளை பார்த்து கூப்பிட்டுருக்காருன்னு வச்சுங்க. 10 மணிக்கு வானா என்ன செய்வோம்? 8:30 மணிக்கு போய் காத்து கிடப்போம். அவர் வராட்டாலும் எப்போ வராரு எதிர்பார்த்து காத்து உட்காந்துருப்போம். ஆண்டவர் அதை விட மேலானவர் இல்லையா? அவர் சமாரியா ஸ்திரீ வர்றதுக்கு முன்னாடியே போய் அங்கே என்ன செஞ்சிட்டாரு? உட்காந்துட்டாரு. நாம வர்றதுக்கு முன்னாடியே அவர் அந்த இடத்துல வந்துடுறார். ஏன்னா நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், அது கூரையா இருக்கலாம், தகர கொட்டையா இருக்கலாம், ஒரு வாடகை இடமா இருக்கலாம், ஆனால் வந்து ஆசீர்வதிக்கிற இடம். உனக்கு அந்த 6 நாளும் பார்த்தாரே கிருபை, உனக்கு நடத்தினாரே கிருபை, போகிற வழியில் கால் சறுக்கு முன்னே கிருபையினால தாங்கினார். எத்தனையோ இடத்துக்கு போகும்போது நாச மோசம் தீங்கு இல்லாமல் காப்பாற்றி வந்தாரே. அந்த 6 நாள் உனக்கு அளித்தவர் ஒரே ஒரு நாள். ஏன் பிரிட்டானியா மாதிரி 50-50 கேட்டிருந்தாருன்னு என்ன செய்வோம்?
3 நாள் உனக்கு 3 நாள் எனக்குன்னா ஒரு நாள். அதில் எப்படி இருக்கும்னா ஓய்வு நாளை முதலாவது நீ நினைக்க வேண்டியது என்ன? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அது மட்டுமல்ல, யாத்திராம 20:8 அது ஒரு கட்டளையாகவே சொல்லி இருக்கு. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஏன்னா இந்த உலகத்தை படைச்சவரு 6 நாளுக்குள்ள என்ன சொன்னோம்ல, இந்த உலகத்தை நீர் படைத்தே எல்லா உரிமையும் என்ன கழித்தே, இந்த உலகத்தை நீர் படைத்தே எல்லா உரிமையும் என்ன கழித்தே, சேர்த்தமை என்னில் விளங்க என்னை படைத்தீரே உமக்காக, எந்தன் இதயமை உம்மை பாடும், எந்தன் இதை உங்கள் உமதாக, எந்தன் இதயமை உம்மை பாடும், எந்தன் இதை உங்கள் உமதாக. இயேசு எங்கள் வாழ்வில் வல்லவராக, எனக்கெல்லாம் ஆனந்தம். உலகத்தை படைச்சவர் 6 நாட்கள்ல படைச்சவர் 7ஆம் நாள் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்? அத்தனை பிள்ளைகள். நாம அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள்னா நாம அதை கடைப்பிடிக்கணுமா? நமக்கு இஷ்டமானதை செய்யறதுக்கா ஓய்வு நாள்? ஞாயிற்றுக்கிழமை எப்பேற்பட்ட தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி விட்டணும். முடியுதா? அது எப்படி பிரதர் முடியும்? அன்னைக்கு தானே கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க, அன்னைக்கு தானே தேர்வுகள் வைப்பான். எனக்கு அன்பானவர்களே, நாம் மட்டும் ஆண்டவர் கிழிச்ச கோட்டில் நின்னோம்னா அவர் நம்ம எங்கேயோ கொண்டு நிப்பாட்டுறார். ஏன்னா அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளால் இருக்க முடியுதா? ஒரு சின்ன காரியம் தான் சொன்னார், ஓய்வு நாள ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா. ஏதாவது செய்ய சொன்னா தானே பிரச்சனை. ஒன்றும் செய்யாத, இளைப்பார். நீ மட்டும் இல்லை, அங்கே சொல்லியிருக்கார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, அது உன் தேவனாகிய கர்த்தருடைய நாள். அதில் என்ன செய்யக்கூடாது? அதிலே நீயானாலும் சரி, உன் பிள்ளைகளானாலும், உன் மகளானாலும், மகனானாலும், வேலைக்காரனானாலும், வேலைக்காரியானாலும், மிருக ஜீவனா இருந்தாலும் சரி, இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அன்னைக்கு ஒன்றும் செய்யாதப்பா நம்ம சும்மா இருக்க முடியுதா? நம்மட உள்ளது என்னன்னா, செய்யாதேங்கிற செய்வோம், செய்யுங்கிற செய்ய மாட்டோம். இதான உண்மை. பிள்ளைகிட்ட கூட பாருங்க, எதோ செய்யாதன்னு சொல்லி பாருங்க, பாப்பா இந்த பால் உரியில் வச்சிருக்கேன், ஸ்டூலை எடுத்து போட்டு ஏறி எடுத்து குடிச்சிடானா செஞ்சிடும். ஓய்வு நாளை நம்ம எப்போ மறக்கக்கூடாது. ஏன்னா அது யாருக்குரிய நாள்? கர்த்தருக்குரிய. அந்த பாத்திரத்தில் நீ கை வைக்கும் போது நேபுகாத்நேச்சார் கொலை செய்யப்படானே, நமக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா அவர் அழிக்கிறதுக்கு? நான் சொன்னேனே, ஒருத்தர் கடை வச்சிருந்தவர் கடைசியில் ஓய்வு நாள் முழுக்க அப்படியே ஆரம்பித்து வியாபாரம் போனார். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த கடையே இல்லை. ஏன்னா கர்த்தரை எப்போ முன்வைத்து ஓடணும். கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. எதையும் தாங்குவேன் இயேசுவுக்காய், எதையும் தாங்குவேன் இயேசுவுக்காய். இனியும் சோர்ந்து போவதே இல்லை, இனியும் சோர்ந்து போவதே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவாலே, இயேசுவாலே, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன்.
எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான ஐயா, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை ஐயா, இயேசுவை ஐயா, இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னைக்கு ஓய்வு நாளில் நம்ம சொந்தத்தை செய்கிறோமோ நம்ம ஆசீர்வாதம் நம்ம விட்டு போயிடும். அதனால் எந்த ஒரு ஓய்வு நாளையும் விட்டுறாதீங்க. உங்கள் சொந்த காரியம், சொந்த பேச்சு, உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் அவருக்கு இஷ்டமானது எது? தாவீது சொன்னான் 143 சங்கீதம் 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அவனை கேட்டான். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாத குலைச்சலுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஓய்வு நாளை என்ன செய்யறதில்ல, கடைப்பிடிக்கிறது இல்லை. சிலர் அப்படி 11 மணிக்கு மேலே போய் கடந்து வந்துடும், அதான் போயிட்டு வந்தாச்சு. இல்லை இல்லைங்க, அந்த நாள் அவருக்குரிய நாள், அதுலேருந்து தொடவே கூடாது. நேபுகாத்நேச்சார் தொடக்கூடாது, தொட்டனால தான் கொலை செய்யப்பட்டான். இன்னைக்கு நமக்குள்ள ஆசீர்வாத குலைச்சல் இருக்கணும்னா காரணம் என்னன்னா, ஏதோ தொடக்கூடாத இடத்துல தொடரும். நீ பாருங்க, ஒரு கரண்ட் ஒயரில் கரண்ட் போகுது, இங்கே தொட்டாதேம்மா, நான் அப்படி தான் தொடுவேன்னா அதுக்கு யார் பொறுப்பு? ஓய்வு நாளை கடைப்பிடிங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, குற்றம் எது? பெரிய கொலவண்ணா தான், கொள்ளையடிச்சா தான் குற்றம் இல்லைங்க. ஓய்வு நாளை கடைப்பிடிக்காம விட்டால் அதுவும் குற்றம் தான். மறந்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் கர்த்தர் சந்திக்கணும். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பெரிய பாரம் உண்டு. என்ன தெரியுமா? இந்த பார்வையற்ற மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேன் வாடகைக்கு எடுக்கணும். இவங்களை கூட்டிகிட்டு வந்து சும்மா அனுப்பக்கூடாது, சாப்பிட வச்சு அனுப்பணும். சிலர்லாம் தங்கள் கஷ்டத்தை சொல்லுவாங்க, ஏதாவது உதவி செஞ்சு அனுப்பணும், சும்மா அனுப்பக்கூடாது. இயேசு சொல்லியிருக்காரு, இடத்தில் கேட்கிறவனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காரு, முகம் கோணாதேன்னு இருக்கார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு மதுரையில் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம், ஞாயிறு வந்தாலே மற்ற ஆலயத்தில் என்ன காணிக்கம்மா, இங்கே என்ன செலவு தான் கணக்கப்படும். நீங்களே வந்து எண்ணி பாருங்கள், கரண்ட் பில்லு கட்டுற கூட காணிக்க இருக்காது. ஆனாலும் கர்த்தர் நடத்தி வரார். அநேகர் இந்த ஊழியத்தை தாங்கி வர்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணட்டும். நானும் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பேன். தூரத்தில் இருக்கவங்க கேட்குறீங்க, நாங்கள் எப்படி பிரதர் தொடர்பு கொள்வது? ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான். இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு பிடிக்குதோ அதில் பாருங்கள், ஃபோன்பே உண்டு, ஜிபே உண்டு. கணக்கு வைக்கிறவங்களா தான் என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு தனி நம்பர் இருக்குது, உங்களுக்கு தரேன். போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக அனுப்புகிறவங்களுக்கு, மணியாருக்கு அனுப்புகிறீங்க நல்லது, அது கமிஷன் இல்லாமல் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் பணம் கட்டுறதுக்கு ஃபார்ம் கொடுங்கன்னு கேளுங்க. 35 36 38 89 63 இதில் தாராளமாக என்கிட்ட நம்பர், நீங்கள் அங்கே போயிட்டு நின்று கூட கேளுங்க. நம்பர் சொல்கிறேன், அது வழியாக கொடுத்தீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. 6 நாள் வேலை செய்வதற்கு கொடுத்த தேவன் 7ஆம் நாளில்
உன் மிருக ஜீவன்களானாலும், உன் குமாரன் குமாரத்தியானாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். வேலை செய்யாம வீண் அலுவலா சுத்தி திரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. வேலை செய்யாட்டா சாப்பிடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஓய்வு நாளை மட்டும் நீ வேலை செய்யவே கூடாது. அது அவருக்குரிய நாள். நம்ம சொந்த காரியம், சொந்த பேச்சு, சொந்த காரியம் இஷ்டமானது செய்யாமல் அந்த நாளில் மட்டும் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பாருங்க. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் நினைக்கிறேன். அவருடைய குடும்பங்களை நினைக்கிறேன். புதிதாக கல்விக்கு அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சுகவீனம் பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், இரவிலே அநேக நேரம் பயத்தினாவினை பீடிக்கப்பட்டு தூக்கமில்லாமல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். பல பேர் போல சொல்லிக்க, ராத்திரியானா எனக்கு தூக்கமே வரல, பயம் இருக்குன்னு. ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இனி வரும் நாட்களெல்லாம் நல்ல சுகமான நித்திரை கர்த்தர் உனக்கு கொடுத்து மனதில் இருக்கிற கவலைகள், கண்ணீர், வேதனைகள், வியாதிகள் மாற்றி ஆசீர்வதிக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.